ஜனகனுடைய குலத்துக்கே கீர்த்தி சேர்த்தவள். சரி, மமசுதா, அதனால் என் பொண்ணு சிறப்பானவள்னு சொல்லிட்டாள். ராமனுக்கு அதுவும் போரல. உம்ம பொண்ணுன்னா ராஜாவுக்கு பொண்ணுங்கிறதுனால நான் பண்ணிடுவேனா, அழகின்னு பண்ணிடுவேனான்னு நினச்சார். எம் பெண்ணுன்னார். உம்ம பெண்ணுன்னா போராது, மேலும் சொல்கிறார், எம் சீதா மமசுதா சகதர்மச்சரீதவ. ராமா, நீ எடுத்து கொண்டிருக்கிற சூளுரை, நீ எடுத்துருக்கிற விரதம் தர்மத்தில் நடக்க வேண்டும் என்பது, நீ எப்படி தர்மத்தில் நடக்கணும்னு விருப்பப்படுறையோ உன்னை விட ஒரு அடி முன்னாடி செல்வாள். சகதர்மச்சாரிணி. தர்மத்தில் கணவன் போனால் அதுக்கு கூட உதவி வர வேண்டும். தர்மத்தில் மனைவி போனால் கணவன் உதவணும், கணவன் போனால் மனைவி உதவணும். அப்போ ராமன் நினைக்கிறார், நான் எந்த தர்மத்தை பற்றி எடுத்துருக்கேன்னு ஜனகர் சொல்லுகிறார். அனுஷ்டானம் பண்ணுறதா, யஜ்யம் பண்ணுறதா, யாகமா, எதை தர்மம்னு சொல்கிறார்னால் பக்தர்களை காப்பாற்றுதல், சரணாகதர்களை ரட்சித்தல், கிருபையோடு இருத்தல், இதுதான் ராமனுக்கு தர்மம். விரோதியே வந்தால் கூட ரட்சித்தல், இதுதான் ராமனுக்கு சிறப்பான தர்மம். மற்றபடிக்கு அவர் யாக யஜ்யம் பண்ணார், நித்திய அனுஷ்டானம் பண்ணார்ங்கிறது சாமானிய தர்மம். ஆனால் அவருடைய தர்மம் ஆனுசம்சம் பரோதர்மஹா त्वत्त एव மயாஸ்ருதம். நீயே சொல்லியிருக்கிறாமா, ஆனுசம்சம் கருணை தான் ராமனுக்கு தர்மம். அந்த கருணையை எவ்வளவு ஒரு அடி முன்னாடி நின்று சீத்தை காட்டினாள். ராமன் ரட்சித்தது அப்புறம், காலில் விழுந்தவனை ரட்சிப்பார். ஆனால் சீத்தை ரட்சித்தது 700 ராட்சசிகளை ஹனுமானிடத்திலேருந்து காப்பாற்றி கொடுத்தாள். யுத்தம் முடிந்தது. விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம். அப்போது ஆஞ்சநேய சுவாமி வந்து, இந்த 700 பேரையும் நான் கொன்னுடுறேன், உன்னை 10 மாசமா என்ன பாடுபடுத்தியிருக்கா தேவி, இப்பவே சித்திரவதமாக பிழிஞ்சுடணும். சீதை ஒத்துக்கலையே. பாபானாம் வா சுபானாம் வா வதாரகானாம் பிரபங்கம காரியம் கருணமாரியான நகச்சின் அபராத்தியதி. ஒரு நாளை வாழை காட்டி கொடுக்க மாட்டேன். அவோச்சத்து எதி தத்து தத்யம் பவேயம் சரணம் ஹிவஹா. நான் அன்னைக்கே திரிஜட்டா சொப்பனத்தும் போது சொல்லியிருக்கேன், இந்த ராட்சசிகளுக்கு ஒரு ஆபத்து வந்தால் விட்டே கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். இதோ நான் அவர்களை ரட்சித்தேன். ராமன் ரட்சிக்கிறதுக்கு முன்னாடி ராட்சசிகளை சீதை ரட்சித்தாள். அதை ஜனகன் என்னைக்கோ சொல்லி பொண்ணை கொடுத்தார். ராமா, நீ ஒரு அடி போறச்சே என் பொண்ணு 16 அடி போவாள். நீ அடியார்கள் ரட்சிக்கணும்னு போறச்சே விரோதிகளையும் என் பொண்ணு ரட்சிப்பாள். சகதர்ம சரீதவ பிரதீட்ச. எதிர்பார்த்து மேல் விழுந்து கல்யாணம் பண்ணிக்கோ. ராமன் நினைக்கிறார், அது நந்தகோபன் இளன்குமரனாக இருந்தால் நடந்திருக்கும். அதுதான் பெண்ணை பிரார்த்தித்த அவதாரம். அப்படி இங்கே வழி இல்லை. பிரதீட்ச, எதிர்பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. சீதையை போல ஒரு பொண்ணுன்னால் வரில் புகழேன் கெடில் தேடேன். சரி, வந்தா பண்ணிக்கிறோம், வராத்துக்காக ஒன்றும் குறையில்லைன்னு இருக்காதே. பண்ணிக்கணுங்கிற ஆசையோடு இருக்கணும்.